ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாக்கினிஷ் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு ப்ரிப்பரேஷன் பண்ணதுக்கு முன்னாடியே அதுக்கு முந்தின நாள் நைட்டு டின்னர் பண்ணும்போதே தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து லஞ்ச் பாக்ஸில் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். அப்போ தான் அடுத்த நாளைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணதுக்கு டக்குன்னு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ண ஈஸியாக இருக்கும். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தோடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் அம்மா இடையில வந்துகிட்டே இருக்காங்க, இவன் என்ன பண்ணுறா இப்போமே பண்ணி வைக்கிறாளே அப்படின்ட்டு. அம்மா சும்மா இருங்கம்மான்னு சொல்லிகிட்ருக்கேன். இந்த பீன்ஸு, அவரைக்காய் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கட் பண்ணதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். வெண்டைக்காயெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ண, பீன்ஸ்லாம் பொடி பொடியாக கட் பண்ணால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் கட் பண்ணதுக்கு டைம் எடுக்கும். இதை நம்ம மார்னிங் இருந்து பொறுமையாக பொடி பொடியாக கட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதுக்காகவே தான் நான் நைட்டே வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீன்ஸை 1க்கு 2 நடுஸ்லேயும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த நார்மல் இருக்கும்ல அதையும் எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சிட்ருக்கேன். எடுத்து வச்சுட்டு இந்த ரெட் கலர் இந்த மாதிரி பீன்ஸு, கேரட்டு, அவரைக்காய், கோவக்காய், வெண்டைக்காய் இந்த மாதிரிலாம் ஷேப்பு ஒரே மாதிரி வர்றதுக்கு நான் என்ன செய்வேன்னா, இந்த வெஜிடபிள் கட்டர் இந்த மாதிரி உள்ளது ரேட் கம்மியில், ஏன்னா ரேட் கூடது எவ்வளவோ வாங்கி நான் பார்த்துருக்கேன். ஆனால் எதுவுமே கொஞ்ச நாள் யூஸ் ஆகும், அதுக்கப்புறம் யூஸ் ஆகாது. இந்த மாதிரி வெஜிடபிள் கட்டர் பார்த்திங்கன்னா 65, 75 அந்த ப்ரைஸில் தான் இருக்குது. டிமார்ட்லாம் உங்களுக்கு போட்டிருக்காங்க. கோயிலுக்கு வெளியே அந்த மாதிரிலாம் வச்சு இந்த வெஜிடபிள் கட்டர் சேல் பண்ணுவாங்க. இது தாங்க எனக்கு ஒரு 3-4 இயர்ஸாக நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒன்ஸ் வாங்கினாலே லைஃப் நல்லாவே வரும். 1 வருஷம் 2 வருஷத்துக்கு நம்ம யூஸ் பண்ணதை பொறுத்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த வெஜிடபிள் கட்டர் வச்சு நம்ம கட் பண்ணும்போது ஷேப்பும் ஒரே மாதிரி வரும். இதை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம அதை டக்குன்னு கத்தி வச்சு நம்ம அதுக்கு இடையில இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம வாஷ் பண்ணி உடனே வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுட்டோன்னா அது ரொம்ப நாளுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வெஜிடபிள் கட்டர் வாங்கி வச்சுட்டோன்னா நமக்கு ஒரே ஷேப்பில் பொடி பொடியாக அழகாக இப்போ பார்த்துங்க ஒரு பீன்ஸாக கட் பண்ணிட்டு இருந்தால் முடியாது. இதில் ஒரு 5 பீன்ஸாகவே வச்சு டக்குன்னு 1/2 கிலோ பீன்ஸை கூட ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம படப்படன்னு கழுவி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணிடலாம். இந்த வெஜிடபிள் கட்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மற்றபடி எவ்வளவு காஸ்ட்லியாக வெஜிடபிள் கட்டர் வாங்கினாலும் அந்த பார்ட்ஸ் எல்லாம் திருப்பி கழுத்தி வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ஒன்றே போதும், ஒரு 4-5 காய்கறியெல்லாம் ஈஸியாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வாங்கினீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது 65, 75 அந்த மாதிரி ப்ரைஸ் ஆகும். கூடி போனால் பிராண்டட்னா கூட 100 ருபீஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். டக்குன்னு நம்ம வேலையை முடிச்சுட்டு படுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும் போது நைட்டு பார்த்திங்கன்னா 9:45 10 o'clock கிட்ட ஆயிடுச்சு. 10 o'clock இருந்து நான் இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்ருக்கேன். ஏன்னா மார்னிங் என்னால் முடியவே முடியாது. இப்போ ஃபுல்லாகவே ஒரே ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்று கீழே நான் வச்சுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு அதை க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் மார்னிங் டக்குன்னு எடுத்து பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். திருப்பி காலையிலே எழுந்திரிச்சு படப்படான்னு பருப்பு சாதம் குக்கரில் வச்சுட்டேன். பீன்ஸ் பொரியல் நைட்டே நம்ம கட் பண்ணி வச்சதுனால ஃபாஸ்ட்டாக வெங்காயம் மட்டும் கட் பண்ணி தேங்காய் பூவும் ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணது இருந்தது. வீட்டிலே ஹோம்மேடாக பண்ண நெல்லிக்காய் ஊறுகாவும் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் டக்குன்னு பசங்களுக்கு குக்கரில் பருப்பு சாதம் வச்சு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருந்தது. மார்னிங்கே நான் பீன்ஸ் பொரியலை மார்னிங்கே ஊட்டி விட்டுட்டேன். மத்தியானத்துக்கு லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு முட்டை வச்சு பெப்பர் போட்டு முட்டை ஆம்லேட் மாதிரி போட்டு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஏன்னா லஞ்ச் பாக்ஸில் அவங்களுக்கு முட்டை இருந்துன்னா அவங்க விருப்பமாக ஆசையாக சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. அதுவும் இல்லாமல் நான் வெஜிடபிள்ஸ் மத்தியானம் லஞ்சுக்கு வச்சு விட்டேன்னா அவங்க கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுறேன் இல்லாட்டா மிச்சம் வச்சு அதை சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணிடுவாங்க. காலையிலேயே நம்ம வெஜிடபிள் வச்சு பொரியல் எதாவது பண்ணிட்டேன்னா அதை நானே ஊட்டி விட்டேன்னா எனக்கு திருப்தியாக இருக்கும். அதனால் மார்னிங்கே நான் ஊட்டி விட்ருவேன். லஞ்ச் பாக்ஸுக்கு முட்டை வச்சு விட்ருவேன். ஏன்னா முட்டை கண்டிப்பாக அவங்க சாப்பிட்ருவாங்கன்னு எனக்கு தெரியும். கொய்யாக்காய் தான் இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வச்சு விட்ருக்கேன். இன்றைக்கி டுடே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்ரேஷன் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தோடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள்.